அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஆனால் இந்த வீடியோக்கு முன்னாடி நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். அதாவது நியூமராலஜியில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. இவர் பேர் விஜய் ஆனந்த். 9035202531 நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் பேர் சொன்னீங்கனாலே பலன் சொல்லுவார். ரொம்ப தெளிவாக சொல்லுவார். ஸோ இன்றைக்கி நான் டாப்பிக்கில் போகலாம். மேஷராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்றது தான் ரூல், உண்மையான ரூல். காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடே மேஷம் தான், நெருப்பு வீடு. அந்த கோபம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். இது மேஷ லக்கணத்துக்கும் பொருந்தும், மேஷ ராசிக்கும் பொருந்தும். அப்போ இந்த பார்த்தீங்கன்னா, அந்த காலபுருஷ தத்துவம் முதல் வீடோடைய தன்மை என்னென்னா, எல்லாத்துக்குமே அவசரப்பட வைக்கும். கோபம் இப்போ உடனே நடக்கணும், உடனே கிடைக்கணும், எனக்கு தெரியாது, உடனே வேணும் அப்படின்ற அந்த தன்மையை வந்து கொடுக்கும். இதில் வந்து மேஷராசிக்கு எல்லாருக்குமே பொருந்தும் கேட்டிங்கன்னா, ஒரு சில செவ்வாய் ஓவர் பவர் ஆகிறவங்களாம் ரொம்பவே பொருந்தும். மேஷ வீட்டை பார்க்குறவங்க, மேஷம் பலமாக்குறவங்க, செவ்வாய் பலமாக்குறவங்களாம் இது ரொம்ப அதிகமாக பொருந்தும். அப்போ வந்து இங்கே உடனே நடக்கணும், உடனே கிடைக்கணுன்ற அந்த எண்ணத்துக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காலபுருஷத்துக்கு 8வது வீடும் வேலை செய்யும். 8ன்றது அவமானம், ரகசியங்கள், தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நிலை, இதையும் ஏற்படுத்தும். இந்த அவசரத்துடைய தன்மை இதையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ஸோ அவசரப்படக்கூடாது. அதேமாரி இப்போ நமக்கு வீடு, சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், ஒரு கார் இல்லாமல் இருக்கலாம், பைக் இல்லாமல் இருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று இல்லைன்ற ஏக்கத்துக்குள்ளே போகாமல் இருக்கணும். ஏக்கத்துக்குள்ளே போகும்போது இன்னும் தாமதப்படுத்தும். சுய ஜாதகத்தை பார்த்துருப்பீங்க. 40 வயசுக்கு மேலே தாங்க உங்களுக்கு சொந்த வீடு வாங்க முடியும், 50 வயசு மேலே தான் வாங்க முடியும், இன்னும் 15 வருஷம் இருக்குது, இன்னும் 20 வருஷம் இருக்குதுன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. ஜாதகன்றது 66% தான். 33% உங்கள் மனசு அது பலமாக இருந்தால் எல்லாமே ஜெயிச்சிடலாம். இப்போ கோச்சாரத்தில் சுக்கிரன் புதன் வந்து மேஷத்தில் இருக்கிறது எதிர்பாராத ஒரு எதிரி உங்கள் கண்ட்ரோலில் இருக்காங்க. நீங்கள் நினச்ச விஷயத்தை கைகூடும், நினச்ச விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி டைமில் வந்து என்னென்னா, எதிரி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது உங்களை அறியாமல் வந்து எல்லா உண்மையும் பேச வைக்கும். ரொம்ப அதிகமாக உண்மையை பேசும்போது கூட சில நேரங்களில் விரக்தியை கொடுத்துரும். எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிங்க பார்த்தீங்களா, உங்கள் காதலியிடம், உங்கள் கணவரிடம், உங்கள் மனைவியிடம், உங்கள் காதலனிடம் எல்லா விஷயத்தையும் உண்மையை ஷேர் பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். எல்லா விஷயத்தையும் உண்மையை ஷேர் பண்ண அதுவும் உங்களுக்கு வலி, வேதனையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு ஒரு பரிகாரம் இருக்குது. அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் தன்மை குறையும். காலபைரவர் வழிபடுறது ரொம்ப நல்லது. பூனை நாய்க்கு பிஸ்கெட் வைக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணும், அந்த பொறுமைன்ற விஷயத்துக்குள்ளே கொண்டு போகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சனியுடைய பார்வையில் தான் புதன் இருக்கிறார். இந்த டைமில் 3, 6 வேலை செய்யும். 3ன்ற டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், 6ன்ற கடன், நோய், எதிரி சம்மந்தமான விஷயங்கள். இந்த 2 நிலைகளும் உங்களுக்கு ஒரு விரக்தி நிலையை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். இந்த 2 நிலைகளும் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் நிதானமாக கையாளணும் இதில். ஏன்னா தேவையில்லாமல் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டால் அது பின்னாடி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். அந்தமாரி விஷயங்கள்லாம் இப்போ கோச்சார ரீதியாக அமைதியாக இருங்க. அதேமாரி வந்து பணம் வேணும், சொத்து வேணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு அது வேணுன்ற நிலையில் கணவரையோ மனைவியோ தூக்கி எறியக்கூடிய நிலையை கொடுக்க வைக்கும். அப்படிலாம் தூக்கி எறிஞ்சிடாதீங்க, கோவப்பட்டுறாதீங்க. ஏன்னா போகும்போது நம்ம எதுவுமே திரும்ப முடியாது. இருக்கிற வரையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கணவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் எதோ மிஸ்டேக்காக பண்ணியிருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இங்கே நிறைய பேர் என்னென்னா, வச்சுருந்த பணத்தை எல்லாம் பசங்கள் பேரில் கொடுத்துருக்கலாம், எழுதிருக்கலாம். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறன்ற பேரில் எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாங்க. அந்தமாரியான விஷயங்களையும் செய்ய வைக்கும். அதுக்கு தான் நான் அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன். போகும்போது எதுவுமே எதிர்பார்க்க முடியாது, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். அதை வந்து மனைவிட்ட கொடுத்துட்டா மனைவி ஏதோ அவங்க திமிராயிடுவாங்களோ அப்படிலாம் நினைக்க வேண்டாம். கணவர்கிட்ட கொடுத்து கணவர் திமிராயிடுவாங்களோ அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கும் சேஃப், உங்களுக்கும் அவங்களும் சேஃபான ஒரு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்தாலே ஜெயிச்சிடலாம். எதுவுமே பண்ண வேணாம், எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை, எதுவுமே செய்யணும்னு அவசியமே இல்லை. ஆனால் அமைதியாக இருந்தாலே ஜெயிச்சிடலாம். ஏன்னா அமைதியாக இருந்தாலே தேவையில்லாத இந்த நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எல்லாமே பேராசைன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் இழுத்துன்னு வந்து ஒரு வழி பண்ணிவிடுது நம்மளை. அந்த பேராசைக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க. பேராசைன்ற விஷயத்துக்குள்ளே போனால் ஏமாற்றங்கள், வலிகள், வேதனைகளை அதிகமாக கொடுத்துடும். உங்களுக்கு புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் வருவாங்க. அவங்களில் நல்லவங்களும் கெட்டவங்களும் இருப்பாங்க. நல்லவங்கன்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பாங்க, கெட்டவங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்கும். அது எந்த விஷயமாகவும் இருக்கலாம். அந்த எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக கையாளுங்க. கவனமாக கையாண்டிங்கனாலே எல்லாமே உங்களுக்கு
வெற்றிகரமாக அமைஞ்சிரும். எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிரும். தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ கோச்சார ரீதியாக சனி 11ல் இருக்கிற பெரிய லாபத்தை கொடுக்கும், பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதே சமயம் பெரிய அளவில் பாதகத்தையும் ஏற்படுத்தும். அந்த பெரிய அளவில் பாதகத்தை ஏற்படுத்தும்போது உங்களுக்கு நிறைய இழப்புகள், வலிகள் சார்ந்த விஷயங்களை வந்து அதிகமாக கொடுக்கும். அந்த இழப்புகள், வலிகள் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போகாமல் இருந்துக்குங்க. முக்கியமாக 2வது திருமணம்ன்ற விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். சில பேருக்கு வந்து பிரிவு ஏற்பட்டு 2வது திருமணத்துக்குள்ளே போகும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாகவே தேர்வு செய்யணும். ஏன்னா சில விஷயங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால், சில விஷயங்கள் ரொம்ப எது முக்கியமாக பாசிட்டிவாக இருக்கணுமோ அதை விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது. நீங்கள் முடிஞ்சு போன எந்த ஒரு விஷயத்தையும் திரும்ப திரும்ப பேசிடாதீங்க. அதில் புதன்ற இரட்டை வேடம் படக்கூடிய மனநிலை, சுக்கிரன்றது பெண் எதிர்பார்ப்புகள் சுக்கிரனே. சனி வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே வலியை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ வந்து இந்த 3 விஷயத்துலையுமே கவனமாகவே இருக்கணும். ரெட்டை வேடம் போடுற ஆட்கள்கிட்டையும் கவனமாக இருங்க. நீங்களும் டபுள் கேம் ஆடாதீங்க. சுக்கிரன் என்கிற பெண் விஷயத்துலையும் ஆடம்பரமான விஷயத்துலையும் கவனமாக இருங்க. நீங்களும் அது சம்மந்தமான விஷயங்கள் அதிக ஆர்வத்தை செலுத்த வேண்டாம். அதாவது ஆர்வம் செலுத்த ஏக்கத்துக்குள்ளே போயிடாதீங்க. வீடு வேணும், கிடச்சிரும், நடந்துடும், வாங்கிடலாம், அவ்வளோதான். ஆனால் அதுக்குள்ளே போயிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு, ரொம்ப இதை வந்து அதை வச்சுக்காதீங்க. அதேமாதிரி சனியை பொறுத்த வரைக்கும் அதாவது என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்து அப்படியே டவுன் பண்ணி விடுறதுல முக்கிய பங்கு சனி இருக்கும். ராகுவும் முக்கியமாக இருக்கும். அப்போ வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைகிறோன்னு பார்த்து ஓவராக சந்தோஷப்பட்டுறவே கூடாது. இறைவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இறைவா நீ இல்லைன்னா இவ்வளோ தூரம் நான் வந்திருக்க மாட்டேன், இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்காது, கிடச்சிருக்காது. ஆனால் இறைவனுக்கு நன்றின்ற அந்த நன்றின்ற வார்த்தையை அடிக்கடி சொல்ல உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாகவே இருக்கும். எல்லாமே ஏற்றத்தை கொடுக்கும். எல்லா வித எதிர்மறை விளைவுகள்லேருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம். ஏதாவது எதிர்மறையான விஷயம்னு பார்த்து ஒரு கடலில் மாட்டிகிட்ருக்கோம், மீண்டு வந்துடலாம். ஒரு வயிற்றுவலி சம்மந்தமான பிரச்சனை, மீண்டு வந்துடலாம். இந்த மாதிரி இப்போ கோச்சாரத்தில் புதன் வந்து ராசியில் இருக்கும்போது எதிரி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்ன்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சுபகிரகமாக இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் வயிறு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்துக்கணும், நரம்பு சம்மந்தமான விஷயத்தில் பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த விஷயம்லாம். அப்போ இது சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அடுத்தது மறப்போம் மன்னிப்போன்ற விஷயம் ரொம்ப முக்கியம். நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா உங்கள் கணவரை மன்னிச்சிடுங்க, உங்கள் மனைவி மன்னிச்சிடுங்க, உங்கள் காதலியை மன்னிச்சிடுங்க, உங்கள் காதலனை மன்னிச்சிடுங்க. ஏமாற்றிட்டு போயிருந்தாலும், வலிகளை கொடுத்தாலும், எதிர்மறை வலையில் நீங்கள் சிக்கிட்டு இருந்தாலும், இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்குள்ளே நீங்கள் லாக் ஆகாதீங்க. அதுக்குள்ளே லாக் ஆகிட்டிங்கன்னா மீண்டு வரவே முடியாது. அதுக்குள்ளே போய் நீங்கள் லாக் ஆகாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா எதிர்மறை வலை அப்படின்றது வந்து எப்பயுமே வீசிக்கிட்டே தான் இருக்கும். அதில் நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா மீள்றது கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து ஒரு 20 வருஷம் சம்பாரித்த காசை ஒரு 20 நாளில் விட்டவங்களாம் இருக்காங்க. அப்போ வந்து 20 வருஷம் நான் பார்த்து அதோடய உழைப்பு, நாட்கள், மாதங்கள், எவ்வளோ விஷயம் அது இப்படின்றத கன்சிமிட்ற இந்த நேரத்தில் அது எல்லாமே நமக்கு வலிகளையும் வேதனைகளையும் அதிகமாகவே கொடுத்துருக்கோம். அந்த வலி வேதனை சம்மந்தமான விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்துறாதீங்க. அது நமக்கு தொந்தரவு அதிகமாக கொடுத்துரும். எந்த சூழ்நிலையும் முடிஞ்சு போன விஷயங்களை மீண்டும் பேசிடாதீங்க. நம்ம கையில் நம்ம 2-3 ரூபா சம்பாரிச்சு இழந்துட்டோம், அந்த காசு திரும்ப சம்பாரிச்சிக்கலாம் முடியும். ஆனால் இழந்ததுக்கப்புறம் இழந்ததை நினச்சி வருத்தப்படக்கூடாது. இப்போ இருக்குன்னா இப்போ கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் ப்ராக்டிக்கலாக யோசிக்க வேண்டிய விஷயங்கள், ஓகேங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமாக காலபைரவரை நீங்கள் வழிபடுங்க, முருகப்பெருமானை வழிபடுங்க. ஒரு சிலவங்களுக்கு ஜாதகப்படி முருகர் வந்து ஒத்து வராத நிலையை கூட இருக்கலாம் சிலருக்கு. ஆனால் அவங்களும் என்ன பண்ண, முருகர் கோயிலுக்கு போயிட்டு வேண்டாம் அமைதியாக முருகரை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா மைனஸாக சில ஜாதகத்தில் இருந்தால் கூட வேண்டுதல் இல்லாமல் பொதுநலத்தோடு நீங்கள் வேண்டும் போது அது பாசிட்டிவாக இருக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து வணங்கிட்டு கும்பிட்டுட்டு வந்துகிட்டே இருக்கணுங்க. எதுவுமே வேண்டாதீங்க, இது வேணும் அது வேணும். உங்கள் லைஃபே டோட்டலாக எல்லாமே மாறிடும், எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்படின்றது இருக்கும். இறைவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க, கண்டிப்பாக கைவிட மாட்டாருங்க. நல்லதை நினச்சா நல்லது தான் நடக்கும். நல்லதே நினைப்போம்.
உங்களுக்கு எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நிறைய பெரிய லாபங்கள், பெரிய வளர்ச்சி, பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே உங்களை கொண்டு போய் அதில் பெரிய அளவு சக்ஸஸ் ஆவீங்க. இதுக்கிடையே நீங்கள் வந்து ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணுன்னா வீரான்ற அந்த நம்பர் 7871 நியூமராலஜி இருக்கார் 9035 அவர் நல்லா சொல்லுவார். அவரும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.